வெல்கம் டு BodI RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம் செய்வது எப்படி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதுதான் அங்கே நம்ம ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டு. இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கப்பில் 1/4 முடி துருவிய தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிடி சாதம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம நல்லா 4 மணி நேரம் ஊறின அரிசியில் கிரைண்டரில் போட்டு அரைக்கும்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பை போட்டு நான் தேங்காய் பாதி சாதம் பாதி ரெண்டையும் பாதி பாதி போட்டு நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுருங்க. நல்லா புளித்த பிறகு அந்த மாவோட நம்ம இப்போ ஆப்பம் ஊற்ற போகிறோம்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த மாவில் நல்லா கரையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்பக்கடாயை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடாகணுங்க ஆப்பக்கடாயி. அதில் ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம துணியால் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் உள்ளே. ஆனால் எண்ணெயே இருக்கக்கூடாதுங்க. நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 கரண்டி ஆப்பமாவை அதில் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டால் அழகாக பாருங்கள் நல்லா பபுள்ஸாக அழகாக இந்த மாதிரி நமக்கு ஓட்டையாக விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெந்தயம் தேங்காய் நான் சாதனை போட்டதுனால உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து அழகாக இந்த மாதிரி நமக்கு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம சர்க்கரை போட்டதுனால தான் நமக்கு இந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் சூப்பரான ஆப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆப்பம் இருக்கணும். இங்கே பாருங்கள் பபுள்ஸாக இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு ஆப்பம். நம்ம எந்த ஒரு பேக்கிங் சோடாவும் போடலைங்க. ஆனால் நம்ம சாதம் இல்லாட்டி தேங்காய், அந்த துருவன தேங்காய் இதை போட்டு அரைச்சாலே போதும். நமக்கு சூப்பரான நமக்கு ஆப்பம் நமக்கு கிடச்சிரும். ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பால் தாங்க. உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிச்சா அதுவும் சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் பாயாவும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். ஆப்பம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.